செய்திகள் தொடர்கின்றன. 100க்கும் மேற்பட்ட புனரமைக்கப்பட்ட ரயில்வே நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த நிலையில் நிகழ்ச்சிகளில் பாஜகவினருக்கும் திமுகவினருக்கும் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏன் இந்த கலவரம்? பார்க்கலாம் விரிவாக. மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 103 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் ரயில் நிலையம் 6 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் இதில் போளூர் நகராட்சி தலைவர் ராணி சண்முகம் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் 6 கோடியே 77 லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது. இந்த விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி, ரயில்வே கோட்ட பொது மேலாளர் அன்பழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் நிலைய கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதில் ஆட்சியர் கவியரசு, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத், பாஜக முன்னாள் எம்பி நரசிம்மன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பல்வேறு பகுதிகளில் ரயில் நிலைய திறப்பு விழா சுமூகமாக நடைபெற்றாலும் ஒரு சில இடங்களில் பாஜகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே நிகழ்ச்சியின் போது வாக்குவாதமும் தகராறும் உண்டானது. ஊத்தங்கரையில் நடந்த நிகழ்ச்சியில் எம்பி கோபிநாத் ஆதரவாளர்களுக்கும் திமுக ஒன்றிய செயலாளர்கள் நரசிம்மன், வசந்த் குணராஜ், குமரேசன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பாஜகவினர் மோடி வாழ்க மோடி வாழ்க என கோஷமிட, இதற்கு காங்கிரசார் சோனியா வாழ்க ராகுல் வாழ்க என குரல் எழுப்பினர். இதை கண்ட ரயில்வே துறை அதிகாரிகள் சமாதானம் செய்து வைக்க முயன்றனர். அப்போது பாஜகவினர் தங்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என தகராறில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பேச வைக்கணும்ல, ஒரு எம்பி பேசுற, ஒரு எம்எல்ஏ பேசுற, ஒரு எம்பி பேசுற, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? நாங்களா இருக்கோம், நாங்களா மனுஷனா இல்லையா? நாங்களா மனுஷனா இல்லையா? எம்பி 12 மணிக்கு வந்து எம்பி அதனால ப்ரோகிராம் நிறுத்துவீங்களா? வாட் இஸ் மேடம்? சார் நீங்க அப்ப எங்களை கூப்பிடாதீங்க. why you invite us? What means to invite us? Why you participate? Why don't we keep? Recently we are going to talk. Now we are saying that nobody is going to talk. No, this is unfair. I will write to Minister, see that what is the DRM and what Divisional Railway is doing. Your people are working against the BJP. You people are working against that. All these இதேபோல் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் எம்பி அண்ணாதுரை ஆதரவாளர்களுக்கும் பாஜகவினருக்கும் இடையே முழக்கமிடுவது தொடர்பாக போட்டி உண்டானது. பாரத் மாதா கி ஜெய் என ஒரு பக்கமும், திமுக தலைவர் தளபதி வாழ்க என மற்றொரு பக்கமும் முழக்கம் எழும்பியது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடத்தும் நிகழ்ச்சியில் தொண்டர்கள், நிர்வாகிகள் இவ்வாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது லேசான சலசலப்பையும் மக்களிடையே அதிருப்தியையும் ஏற்படுத்தியது.